Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த மாலை நேரத்திலும் கர்த்தருடைய ஆராதனைக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு விஷயமாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறேன். I greet you all those who gathered here in His presence to hear the word of God. I welcome you and greet you. ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 29ஆம் சங்கீதத்தினுடைய 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். Turn your Bible to Psalm 29 and 11. We are going to meditate to God. This verse says like this: the Lord will give strength unto His people. The Lord will bless His people with peace. கர்த்தருடைய வார்த்தைப்படியாய் சொல்லுகிறது. God's word said like this: கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். The God will give strength. கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி The Lord will bless His people. அவர்களை ஆசீர்வதிப்பார். The Lord will bless His people with peace. Hallelujah. Hallelujah. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தேவனுடைய வார்த்தை நம்மத்தில் இடைப்படும்படியாக. God is going to intervene with us. Let's pray. என் அன்பின் பரலோக தந்தையே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Our loving heavenly Father, we thank you. ஆண்டவரே, இந்த நேரத்திலே நீர் எங்களோடு இடைப்பட்டு பேசுவீராக. Lord, you intervene with us and you speak to us, O God. உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். We are going to meditate your word of எங்களுடைய இருதயமும் our hearts, எங்களுடைய சிந்தனையும் our thoughts, எங்களுடைய செவியும் Lord, our ears, உமக்கு நேராக இருப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். we turn towards you. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். You speak to us, O God, we will hear it. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Jesus name we pray. Amen. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. Glory be to the name of the Lord. இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நாம் தெரிந்து கொள்ளுகிறதான தலைப்பு என்னவென்று சொன்னால், For today's meditation we have chosen the topic is this: பலப்படுத்தும் தேவன். the God who strengthens us. இன்றைய மாலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். வார்த்தையானது பலப்படுத்துகிற தேவன். In this evening we are chosen that God's word strengthens us. அதைதான் சங்கீதக்காரன் 29ஆம் சங்கீதத்திலே 11வது வசனத்திலே முதல் பகுதி சொல்லுகிறான், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் என்று சொல்லி. Here in Psalm 29 it says that the Lord will give strength to His people. நம்முடைய தேவன் பலப்படுத்துகிற தேவன். Our God is a God who strengthens us. தம்மை அறிந்திருக்கிறதான ஜனத்திற்கு, தம்மை தெரிந்திருக்கிற ஜனத்திற்கு பலன் தருகிற தேவன் அவர். For the people whom He has chosen and whom He knew, He strengthens them. இன்றைய நாட்களிலே நாம் நம்முடைய சரீரத்திலே अनेक பலவீனங்கள் ஏற்படுகிறது. In these days that in our body we have lot of ailments. குறிப்பாக சொல்ல சொன்னால் இந்த வெயில் நாட்களிலே எப்படி பலவீனம் வருகிறது என்றே நமக்கு தெரிவது கிடையாது. In this hot time we do not know how the diseases come. ஆனால் இப்பேற்பட்ட பலவீனங்கள் நம்மை எந்த ஒரு வேலைகளையும் செய்ய விடாதபடிக்கு, முன்னேறி போகக்கூடாதபடிக்கு அநேக சிக்னஸ்க்குள்ளாக நம்மை நடத்துகிறது. These weaknesses leads us that we cannot able to progress in our life. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் ஏதாவது ஒரு பலவீனமானது தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது. From the children to the old age elder people, this sicknesses comes. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார் என்று சொல்லி. But the word of God it says that God gives strength to His people. So கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார் என்று சொன்னால் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அதிகமாய் நேசிக்கிறார். So if it is new that God strengthens His people, it will clearly understood that God loves His people. யாரெல்லாம் அவருடைய ஜனங்களா இருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிறதான பலன் அளவிட முடியாதது. So who and all becomes God's children, for them the strength what God gives, it cannot be measured, it is immeasurable. So கர்த்தர் கொடுக்கிற பலனை குறித்து தான் நாம் இன்றைய நாட்களில் தியானிக்க போகிறோம். So we are going to meditate on how God strengthens His people. We are going to meditate. அதற்கு முன்பதாக நமக்கு பலன் தருகிறதான தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Before that we should understand and know the God who strengthens and how He is. இப்போ நம்ம ஒரு மருத்துவர் இடத்துல போகிறோம் என்று சொன்னால் அந்த மருத்துவர் எதற்கான சிறப்பான மருத்துவர் என்பதை அறிந்த பின்பதாக தான் நம்ம ஒரு இடத்துல போக முடியும். So when we are supposed to meet a doctor, we will be knowing that what type of this doctor, what type of doctor, what he will do.
பல்லை குறித்து சிறப்பு மருத்துவராய் இருக்கிறதான மனிதரிடத்திலே நம்முடைய இருதயத்தை குறித்ததான பாரங்களை சொல்ல முடியாது, வேதனைகளை சொல்ல முடியாது. So if we have a heart ailment, you cannot approach a dental doctor and you cannot say about what is your problem. So அதற்கென்று சிறப்பு வாய்ந்ததான மருத்துவர்களை தான் நமக்கு பலவீனம் ஏற்படும் போது அவரிடத்திலே நாம் அணுகுகிறோம். We have been approaching the concerned doctor, those who have been treating for the concerned problem or ailment. அதுபோல தான் நம்மை பலப்படுத்துகிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் முதலிலே தெளிவாக அறிந்து கொள்ள So we should வேண்டும். understand that the God who strengthens us, we should know more about him. முதலாவது நாம் பார்த்தோம் என்றால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள First we வேண்டும். should know who is our God. சங்கீதங்களின் புஸ்தகம் 147 சங்கீதத்தினுடைய 5வது வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், சங்கீதம் 147:5. In Psalm 147:5 it says like this. ஆமா, Great நம்முடைய is our Lord and of great power, his understanding is infinite. நம்முடைய தேவன் மகா பலனுள்ள தேவனா. Our God is a more powerful God. அவர் மகா பலனுள்ள தேவனாய் He is இருக்கிறார். a more strengthful God. அந்த பலனை நம்மால் எந்த விதத்திலும் ஈடு செய்ய So முடியாது. we cannot equalize his strength with anything. எதற்கும் அதை இணையாக சொல்லவும் முடியாது. You cannot compare it with anything. அவர் பலவீனமாய் இருக்கிறவர்களை கூட இப்பேற்பட்டதான மகா பலத்தை கொண்டு அவர் நடத்துகிறவராய் So இருக்கிறார். because of his mighty power, he will strengthen the weak people. அதைதான் சங்கீதக்காரன் சொல்கிறார், அவர் மகா பலனுள்ள தேவனாய் இருக்கிறார் That என்று is the சொல்லி. reason why David says that, psalmist says that he is more powerful. அந்த பலனுக்கு இந்த பூமியில ஈடிணையே கிடையாது. So you cannot be compared with this worldly of the strength. சோ நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவனா? மகா பலனுள்ள தேவனாய் So our இருக்கிறார். God is a more powerful God. கோலியாத் போன்றதான பெரிய ராட்சதனை முன்பதாக கடந்து வந்தாலும் சிறியதான ஒரு மனிதனை கொண்டு, தாவீதை கொண்டு அப்பேற்பட்டதான மனிதனை உடைத்தெறிவார் என்று சொன்னால், அவனுடைய சிரசை வெட்டுவார் என்று சொன்னால், என் தேவன் எப்படிப்பட்ட பலனுள்ள தேவன் என்று அறிந்து கொள்வோம். Understand how our God is, how he is more powerful, because by small David he could be able to win over the great giant Goliath. எஸ், அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், ஒரு மகா பலனுள்ள That is the reason தேவன். why psalmist says that he is a more powerful God. அதே யோபு சொல்லுகிறார் 9ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்தை வாசிப்போம் In என்று சொன்னால், Job 9:19 it says like this. யோபு 9:19. In Job 9:19 says like this. எஸ், பலத்தை பார்த்தால் அவரே பலத்தவர். If I speak as of strength, he is strong. ஏன் அதை யோபு சொல்லுகிறார் என்று Why சொன்னால், Job says like this? யோபுனுடைய வாழ்க்கையிலே அநேக தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள், வேதனையான சூழ்நிலைகளை இவர் கண்டிருக்கிறார். There was a great destruction and situation Job crossed. அவருடைய வாழ்க்கையில நடந்ததான சூழ்நிலைகளை யாராலுமே ஈடு செய்ய முடியாது. That his situation cannot be equalized with anything. எவ்வளவுதான் ஆறுதல் சொன்னாலும் அவருக்கு ஏற்பட்ட சூழ்நிலையிலிருந்து ஒருவரும் அவரை விடுதலை செய்ய முடியாது. No one can bring him about when whatever the counseling can be done. அவனுடைய நண்பர்கள் வந்து சொல்லுகிறார்கள், எவ்வளவோ ஆறுதல் சொன்னாலும் அதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. His friends came and they consoled him, but it could not be taken. ஒரு காலகட்டத்திலே அந்த நண்பர்களும் கூட அவனுக்கு விரோதமாக அதிகமாக பேச ஆரம்பித்து So விடுகிறார்கள். at a point of time, even his friends they could not console him and they were being. மனுஷன் கொடுக்கிற அந்த பலன் அப்படிதான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அந்த பலன் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். ஆனா அந்த பலன் எவ்வளவு நேரம் சப்போர்ட்டா இருக்கும்னு சொன்னா நம்மளால சொல்ல முடியாது. So it is like that, man's strength, people's strength will be there, but we cannot say that how long and how much time it will be with us. நம்ம கூட மருத்துவர் இடத்துல போனோம்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு மாத்திரை கூட ஒரு 3 days 5 days சொல்லிட்டு கொடுப்பாங்க. அப்பயும் அவங்க சொல்லுவாங்க, இது போட்டு உங்களுக்கு குணமாகலாம் மறுபடியும் வாங்க. So when you go to the doctor will give the medicine for 3 or 5 days, and after that also he will say a word that if this could not able to clear you, again you come and have an appointment with me. அப்படின்னா என்ன, மருத்துவரால கூட ஒரு நிரந்தரமான ஒரு பலனை என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. The doctors cannot give a permanent strength to us.
அவர்கள் எவ்வளவுதான் டிகிரி படித்திருந்தாலும் அவங்க சொல்ற அடுத்த காரியம் அதுதான், இந்த மருந்து வேலை செய்யலன்னா மறுபடியும் வாங்க வேற மருந்து எழுதி தரேன். So whatever the degrees they would have completed medical, but what the medicine if they given is not working out, they will ask us to come again to have a different type of medicine. இதுதான் அவர்களுக்கு தெரிந்ததான ஒரு பலன் சரீரத்திற்கு. இதுதான் மருத்துவர்களுக்கு தெரிந்ததான ஒரு பலன். So that is what they doctors knew. ஆனால் யோபு சொல்லுகிறார், பலத்தை பார்த்தால் அவரே பலத்தவர். So but Job says that when I compare with the strength, my God is a most powerful and strengthful God. அவர் கொடுக்கிற பலனுக்கு எந்த ஒரு பலனும் ஈடாக So முடியாது. what the strength he gives, it cannot be compared with any other strength. அவர் கொடுக்கிற பலத்திற்கு எந்த ஒரு மருத்துவருடைய மருந்துகளும் ஈடாக முடியாது. So his strength cannot be compared with the doctors what they give the medical strength, it cannot be compared. அவர் கொடுக்கிற பலத்திற்கு எந்த ஒரு மனிதனுடைய வார்த்தைகளும் ஈடாக முடியாது. So what is the strength he gives for, it cannot be given by the word of mouth by any people, it cannot be compared. அதனால தான் யோபு சொல்கிறார், பலத்தை பார்த்தால் அவரே So பலத்தவர். that is the reason when Job says when I compare on seeing the strength, his strength and he is strengthful. அதே யோபு சொல்கிறான் 9ஆம் அதிகாரம் 4வது In வசனத்திலே, Job, the same Job says in 9:4. He is wise in heart and mighty in strength, who had hardened himself against him and had prospered. வசனம் சொல்லுகிறது 9:4 இப்படிதான் சொல்லுகிறது, யோபு அந்த பலன் எப்படிப்பட்ட பலனாய் அவனுக்கு இருக்கிறது என்று So சொன்னால், in Job in 9:4 Job says what type of strength it is. அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர், He is wise in heart பலத்தில் பராக்கிரமம் உள்ளவர். and he is mighty in strength. சோ பலத்திலே பராக்கிரமம் உள்ளவராய் இருக்கிறார் சொன்னால் அதற்கு முன்னு சொல்லுகிறது அவர் இருதயத்திலே So before we can say that mighty in ஞானம் strength, உள்ள தேவனாய் he is இருக்கிறார். wise in heart. ஒருவனுக்கு பலத்தை கொடுப்பதற்கு முன்பதாக கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு இருதயத்திலே ஞானம் உள்ள தேவன் இவனுக்கு இந்த மனிதருக்கு இந்த மகளுக்கு எப்பேற்பட்ட பலன் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இருதயத்திலே தீர்மானித்து அந்த பலனை இவர்களுக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். God has a desires in his heart and he says this daughter or the son, he because of his wise in heart, he gives the strength, his mighty strength to them. ஏனோ தானோ என்று கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர் It is கிடையாது. not that hither and thither. சிறு பிள்ளைக்கு எந்த பலன் வேண்டுமோ அந்த பலனை அவர் For கொடுக்கிறார். children, whatever the strength to be given, he gives. வாலிபர்களுக்கு எந்த பலன் வேண்டுமோ அந்த பலனை For கொடுக்கிறார். young people, what type of strength he gives. முதியவர்களுக்கு என்ன பலன் வேண்டுமோ அந்த பலனை For கொடுக்கிறார். the elderly people, what type of strength they require, he gives. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவர்களுக்கு அந்த சூழ்நிலை என்ன பலன் தேவையோ அதை அவர் தம்முடைய இருதயத்திலே நினைத்து இருதயத்திலே யோசித்து அவர்களுக்கு கர்த்தர் பலன் So in his கொடுக்கிறவராயிருக்கிறார். heart, he wisely thinks and he gives what type of strength these people require according to the age group he gives. அதுதான் கர்த்தர் கொடுக்கிறதான பலன். That is the strength what gives. சிறு பிள்ளைகளுக்கு யானையின் பலத்தை நம்மளால பார்க்க For முடியாது. children, you cannot expect the strength of an elephant. ஒருவேளை அப்படி ஒரு சூழ்நிலையான சந்தர்ப்பத்திலே அவர்கள் அகப்படுவார்கள் சொன்னால் கர்த்தர் நிச்சயமாய் அதை செய்யவும் வல்லமை So உள்ளவர். if these children have been trapped in such kind of situation, surely God will do that also. சிம்சோனுக்கு கர்த்தர் பலனை கொடுத்தார். For Samson, God has given the strength. அந்த பலன் எப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு ஊற்றப்பட்டாரோ அப்போது அவனுடைய பலன் ரெட்டிப்பாய் பலுகி பெருகினது. Whenever God poured his power strength to him, so he had a might double of his strength. மற்ற எல்லா நேரத்திலும் ஒரு சாதாரணமான ஒரு மனிதனாக தான் But இருந்தான். other times and all, he has been an ordinary person. ஆபத்து பிரச்சனை என்று ஒன்று ஏற்படும் போது கர்த்தர் அவனுக்கு பலனை So when கொடுத்தவராயிருந்தார். there is any problems his face, he has to face, that time he strengthens Samson. எதிரிகள் அவனை சூழ்ந்திருக்கும் போது கர்த்தர் அவனுக்கு பலனை When the கொடுத்தவராயிருந்தார். enemies have been surrounded him, God strengthens him. அதுதான் கர்த்தர் கொடுக்கிறதான That பலன். is the strength what gives. அதை எப்படி கொடுக்கிறாராம்? இருதயத்திலே தியானித்து வைத்து அவனுக்கு அதை பலனை So in his கொடுக்கிறவராயிருக்கிறார். heart, wisely he keeps in his heart, he decides and then he gives. சோ நம்முடைய தேவன் நம்மை பலப்படுத்துகிறவர். எப்படிலாம் பலப்படுத்துகிறார் என்று சொன்னால், So our God is a strengthening God, and how he strengthens us. அவர் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார் என்று சொன்னால், How he is, அவர் மகா பலனுள்ள தேவனாய் he is a இருக்கிறார். more powerful God.
பலத்தை பார்த்தால் அவரே பலத்தவராயிருக்கிறார். When we compare with the strength, he is more powerful and strengthful. நம்முடைய தேவன் பலத்திலே பராக்கிரமம் செய்கிறவராய் He is a காணப்படுகிறார். mighty God. He does mighty things. அப்படிப்பட்ட தேவன் தான் நமக்கு பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். That God is our God. He gives us the strength. So நம்முடைய தேவன் ஒரு பலனுள்ள தேவனாய் So our இருக்கிறார். God is a powerful God. நம்ம ஒரு போனுக்கு சார்ஜ் போடுறோம் அப்படின்னு சொன்னா If you put a charge in our mobile, அந்த சார்ஜ் போடுறதான அந்த அந்த பாயிண்ட் வந்து நல்லா இருக்கணும். அப்பதான் அந்த வயர்ல போயிட்டு அந்த போன் சார்ஜ் ஆகும். so that the charge pointer should be proper, so that then only the charge will come. அந்த அந்த சார்ஜர் பின் வீக்கா இருந்ததுன்னா நம்ம எவ்வளவு நேரம் சார்ஜ் போட்டாலும் போனுக்கு என்ன ஆகாது, சார்ஜ் ஆகாது. So when the pin is very weak, then how long you put charge, then the charge will not happen. ஸோ அந்த சார்ஜர் பின் நல்லா இருந்தாதான் போன் சார்ஜ் ஆகும். So when the charger pin is properly working, then only the charge will happen in the mobile. அதன் அடிப்படையில் தான் போன் ஒர்க் ஆகுது. Based on that only the mobile will get charged and started to work. ஸோ அது போல தான் Same way, நம்முடைய தேவன் பலத்திலே பலனுள்ள தேவன், our God is a strength and powerful God. பலத்திலே பராக்கிரமம் செய்கிற He can தேவன். do mighty things with his strength. நம்முடைய தேவன் மகா பலனுள்ள தேவன். He is a mighty and more powerful God. சொன்னா அவரோட கனெக்ட் ஆகி இருக்கும் பொழுது If I have been connected with him, அவரிடத்துல இருக்கிற அந்த மகா பலனும் the strength what is within him, பலத்திலே பலனாய் இருக்கிற தேவனுடைய பலனும் in strength to strength, added strength, பலத்திலே பராக்கிரமம் செய்கிறதான அந்த with பலனும் the strength what he does the mighty thing, அவரிடத்திலிருந்து எனக்கு கனெக்ட் ஆக from முடியும். him it will be connected to me. நான் அவரோட கனெக்ஷன்ல இருந்தாதான், அவரோட உறவுல இருந்தா மட்டும்தான் அந்த பலனை நான் அதிகமாக If I have பெற்றுக்கொள்ள been முடியும். connected with God and fellowship with God, then only I can inherit the power of God. சோ இதுல நாம ரொம்ப தெளிவாக கவனமாக இருக்க வேண்டும். So we should understand, I should be very clearly, you should know. சோ நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து We கொண்டோம். should know how our God is. அதை தொடர்ந்து நம்முடைய தேவன் எப்படி நம்மை பலப்படுத்துகிறார் என்பதை நாம தெரிஞ்சுக்க போகிறோம். Secondly, you should know how our God strengthens us. நான் முதலே சொன்னது போல அந்த சார்ஜர், கேபிள், போன் இது மூணு இருந்தாதான் சார்ஜர்ல இருந்து கேபிள் வந்து போனுக்கு என்ன ஆகும், சார்ஜ் ஆகும். So as I said there, from the charger to the cable and to the phone, it will be there. So அது போல தான் நம்முடைய தேவன் எப்படி நம்மை பலப்படுத்துகிறார் என்பதை நாம தெரிந்து கொள்ள So போகிறோம். you should know that how our God strengthens us. அதில் முதலாவது பார்த்தோம் சொன்னால் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை நாம் So வாசிக்கலாம். first we can read at the Acts of Apostles 1:8. அப்போஸ்தலர் 1:8. But he, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். but ye shall receive power after that the Holy Ghost is come upon you, and ye shall be witnesses unto me both in Jerusalem and all in Judea and in Samaria and to the uttermost part of the earth. Yes. அதிலே முதல் வசனம், முதல் காரியம், முதல் லைன்ல சொல்லுகிறது, The first line it says like this: பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலன் when அடைவீர்கள். the Holy Ghost comes in, you will receive the power. நம்ம எப்படி நம்மை பலப்படுத்துகிறார், தேவன் நம்மை எப்படி பலப்படுத்துகிறார் என்று How சொன்னால், our God strengthens us பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்மை பலப்படுத்துகிற with the தேவனாய் help இருக்கிறார். of the Holy Spirit. Through Holy Spirit he strengthens us. கர்த்தராலே ரட்சிக்கப்பட்ட அனைவரும் அந்த பரிசுத்த ஆவியின் பலத்தை Those who பெற்றிருக்கிறார்கள். have been saved by Lord, they can receive the Holy Spirit. இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்போது நம்மிடத்துல வருவார்? How, when the Holy Spirit will come இந்த to us, பரிசுத்த ஆவியினுடைய பலத்தை நாம எப்படி பெற்றுக்கொள்ள how முடியும்? we can inherit the power of the Holy Spirit. அதே அப்போஸ்தலர் 1:5 சொல்லுகிறது, In the Acts of Apostles 1:5 it says like this: ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். But for John they said, we have to wait upon that and you will get it. எஸ், அவருக்கு காத்திருக்கும் பொழுது
பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் When we இருக்கிறார். wait upon Him, that time the Holy Spirit strengthens us. அந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னார், அந்த பரிசுத்த ஆவியானவருக்காக நான் காத்து கொண்டு இருக்க வேண்டும். So how you are going to inherit the Holy Spirit? You have to wait upon for the ஏன்னா Holy அந்த Spirit. பரிசுத்த ஆவியானவர் தான் என்னை பலப்படுத்த So முடியும். that Holy Spirit alone can strengthen me. பரிசுத்த ஆவியானவருடைய பலன் இல்லாமல் என்னால் எதையுமே செய்ய Without முடியாது. the Holy Spirit strengthens me, I cannot do anything. அந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் முதலாவது நான் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க If you want to வேண்டும். receive the Holy Spirit, you have to wait upon Him. ஒவ்வொரு நாளும் காத்திருக்கணும். Every day we have to wait upon Him. அப்போதான் அந்த பரிசுத்தாவினுடைய பலன் நமக்குள்ளே அதிகமாக வந்து கொண்டே Then இருக்கும். only you can inherit on daily basis the Holy Spirit. அவர்கள் ஒரு இடத்திலே கூடி இருந்தார்கள், மேல் வீட்டறையிலே கூடினார்கள், பரிசுத்த ஆவியானவருக்காக காத்து When கொண்டிருந்தார்கள். they have been waited upon the upper room for the Holy Spirit, அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு பலப்படுத்துவார் then the காணப்பட்டார். Holy Spirit came upon them. இன்னைக்கு நாம் குடும்பமாக கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்போம் என்று சொன்னால், When we as a family gather together and we wait upon நம்முடைய வீடுகளிலே குடும்ப ஜெபத்திலே கர்த்தருக்கு முன்பதாக நாம் காத்திருப்போம் என்று in சொன்னால், our family prayers, when we wait upon the Lord, நமக்கு ஏற்படுகிற பலவீனங்கள் அனைத்தையும் பரிசுத்தாவினர் பலப்படுத்துகிறவராய் so இருக்கிறார். all the weaknesses what we have, but God will strengthen us. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. பரிசுத்த ஆவியானவர் தான் என்னை பலப்படுத்த The முடியும். Holy Spirit alone can strengthen அந்த us. பரிசுத்த ஆவியானவருக்கு முதலாவது நான் காத்திருந்தால் தான் பரிசுத்த ஆவியினுடைய பலத்தை நான் பெற்றுக்கொள்ள Firstly, முடியும். if you want to inherit the Holy Spirit power, I have to wait upon Him. எப்படி ஒரு நல்ல அறிமுகமான மருத்துவரிடத்திலே நாம போக வேண்டும் சொன்னால் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி நாம காத்து கொண்டு இருந்து தான் அவரை நாம் மீட் பண்ணி அவர்கிட்ட இருந்து மெடிசன்ஸை வாங்குகிறோமோ, When you want to meet a specialized specialized doctor, we have to wait for him, then only we will get the medicine from him. அதுபோல பரிசுத்த ஆவியானுடைய பலன் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய பலவீனத்திலே பரிசுத்தாவினுடைய பலன் கிடைக்க வேண்டும் சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நான் காத்து கொண்டு இருக்க Same way வேண்டும். alike that we have to wait upon the Holy Spirit, wait upon the Lord to receive the Holy Spirit, to take away, to strengthen in our weaknesses. அப்பொழுது நான் காத்திருப்பேன் சொன்னால் அவருடைய கிருபை எனக்கு போதுமானதாய் So when காணப்படும். we wait upon Him, then His grace is sufficient for us. அதுதான் வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் So பூரணமாய் that's the விளங்கும். reason, that's why the Bible says like that, in your weakness my grace is sufficient அது for எப்ப thee. விளங்கும் என்று சொன்னால் அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நான் காத்திருக்கும் பொழுதுதான் அந்த பலன் When it எனக்குள்ளாக will come விளங்கும். true, it's that when we have to wait for the Holy Spirit. அல்லேலூயா. Hallelujah. லூக்கா 11:13 வசனம் சொல்லுகிறது, In Luke 11:13 it says like this. லூக்கா 11:13, In Luke 11:13, ஆமென். அல்லேலூயா, hallelujah. Amen. அல்லேலூயா. Amen. இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ள சொன்னா முதலாவது நம்ம காத்து கொண்டு இருக்கணும். அடுத்து சொல்லுகிறது, To inherit the Holy Spirit, you have to wait upon Him, wait for Him. எப்போது பரிசுத்த ஆவியானவர் வருவார் என்று சொன்னால், When the Holy Spirit will come, அதற்காக வேண்டிக் கொண்ட பொழுது, when we seek and will call upon Him. அதுதான் வசனம் சொல்லுகிறது, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவ கொடுக்கறீங்கன்னு சொன்னா, The Bible says like this, if ye then being evil know how to give good gift unto your children, பரமபிதா தம்மிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை அருளாதிருப்பது எப்படி? how much more shall your heavenly Father give the Holy Spirit to them that ask Him. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் இன்னும் நான் பெற்றுக்கொள்ளல அப்படின்னு சொன்னா, In our life, if we do not receive the Holy Spirit, ஆண்டவரிடத்துல கேளுங்க, we have to seek God. ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவம் எனக்கு வேணும்பா. Lord, give me that Holy Spirit in my life. அவர் கேட்கிற யாவருக்கும் தருகிற So தேவனாயிருக்கிறார். whom and all seek Him, ask Him, He gives. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் தருகிறவராயிருக்கிறார். Truly, who calls upon Him, He gives. அதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளுகிறவராயிருக்கிறார். So He gives the Holy Spirit to us. பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவது காத்திருக்க வேண்டும். If I want to receive the Holy Spirit, first I have to wait upon. பரிசுத்த ஆவியானவர் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் அவரிடத்திலே நான் ஜெபிக்கிறதான ஒரு அனுபவம் எனக்குள்ளே இருக்க Secondly, வேண்டும். if you want to receive the Holy Spirit, you should have the practice of asking, praying for the Holy Spirit. எதுக்காக நான் பரிசுத்த ஆவியானவர் வேணும்னு சொல்லிட்டு ஜெபிக்கணும்? Why should I pray that the Holy Spirit should
need for me. ஆண்டவர் முதல்ல சொல்லிட்டாரு, God already said, ஒரு ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் if you're not born by the Spirit and by the water, ஒரு நாளும் பரலோக ராஜ்யத்துல you பிரவேசிப்பதில்லை. cannot enter into the heavenly kingdom. சொன்ன பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று If I சொன்னால் want to enter into the heavenly பரிசுத்த kingdom, ஆவியானவர் மிகவும் அவசியம். the Holy Spirit is very important. அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன சரியான வழியில நடத்த The முடியும். Holy Spirit alone will lead me into a right path. என்னை நீதியை குறித்து நியாயத்தை குறித்து அவர் ஒருவர் தான் கண்டித்து உணர்த்த He முடியும். will instruct me the righteous things and the truth. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லாத பட்சத்துல அநேக இடங்களிலே அநியாயங்களும் அக்கிரமங்களும் நடந்து Since the கொண்டிருக்கிறது. Holy Spirit has not been dwelling, there is lot of the areas where that is lot of that is illegal and in the unknowing things are நிறைய happening. பேர் சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுவாங்க, ஆனா அவர்களிடத்துல அநேக காரியங்கள் குறைவுள்ளதாய் காணப்படும். So people will say that I have been saying, but they have many deficiency in the life. ஒரு நேர்மையான காரியங்கள் இருக்காது. They do not have a truthful or righteous thing. மறைத்து பேசுகிற காரியங்கள் They அதிகமா will இருக்கும். hide and talk something. புறங்குறுகிற காரியங்கள் They அதிகமா will இருக்கும். talk ill about others. ஒளித்து வைக்கிற காரியங்கள் அதிகமா They will இருக்கும். hide many things in their life. ஆனால் ஒருவர் உண்மையாக கர்த்தருடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருப்பார் என்று If a சொன்னார், person do truly have the experience of saved life, ஒருவருக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் உண்மையாகவே கிரியை செய்வார் என்று சொன்னார். if a Holy Spirit has been taking care of a person, he's been controlling him, அவர் நீதியை குறித்தும் about the righteous, நியாயத்தை குறித்தும் about the righteous truth and the righteous, கண்டித்து உணர்த்துகிற he தேவனாய் will இருக்கிறார். condemn and he will instruct அவர் it. கண்டித்து உணர்த்துகிற He தேவனாய் will இருக்கிறார். condemn it and he'll instruct it. இன்னைக்கு அந்த கண்டித்தல் இல்லாதது காரணம் என்னன்னு சொன்னா, அவரை நாம ஒரு வாட்டி பெற்றுக்கொண்டோம், அப்ப ரட்சிக்கப்பட்ட சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறோம். So many of the times we say that that time I have been saved, now I am not there, I left it and went because I have not followed the instructions. பரிசுத்தாவினர் வரும்பொழுது அவருடைய அனுபவம் பயங்கரமா இருக்கும். So when the Holy Spirit comes, the experience is totally will be different. ஆனா அவர் நம்ம கிட்ட இருந்து எடுக்கப்பட்டுட்டார் அப்படின்னு சொல்றதான அனுபவம் யார்கிட்டயுமே இருக்காது. So many of the times when we lose him or he is not with us, that experience we do not have. ஏன்னா அவர் போகும்போது சத்தமே இல்லாம போயிடுவார். Because when he leaves us, he silently leaves. சவுலுக்குள்ள அப்படிதான் இருந்தாரு. In Paul also it says like Paul also like that. Saul Saul is also King like Saul. King Saul. சவுலுக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருந்தாரு, ஆனா அவனை விட்டு கடந்து போனதே அவன் தெரிஞ்சுக்கல. So with Saul, King Saul, the Holy Spirit was there. When the Holy Spirit left him, he doesn't know when he has left. எப்ப தெரிந்து கொண்டான் என்று சொன்னால், When he aimed to know. கர்த்தர் தாவீதோட இருக்கிறார்னு சொல்லிட்டு சவுலே சொல்ல ஆரம்பிச்சான். So that Saul says that the Lord is with David. ஏனென்றால் சவுல் செய்கிறது எல்லாமே தோல்வியாய் முடிய ஆரம்பித்தது. Because what all Saul did, it's all get defeated. சிம்சோனுக்குள்ளேயும் கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தாரு. In Samson, the Holy Spirit was there. ஆனால் ஒரு பிரச்சனை ஒன்று வரும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் தன்னை விட்டு எடுபட்டு போய்விட்டார் என்பதை அறியாதபடிக்கு முன் இருந்தது போலவே அவன் பெலிஸ்திய ஜனங்களுக்குள்ளே அவன் கடந்து When the people come against him, he doesn't know whether the Holy Spirit is with him or not. He thought that the Holy Spirit with him, but in the same way he fighted, but the Holy Spirit is gone. அவனுடைய முடிவு என்னவாய் முடிந்தது என்று சொல்லி நமக்கு You நன்றாக know தெரியும். about the end of Samson's life. சோ அதனால பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒருவர். So Holy Spirit is very very essential to us. அதேதான் வார்த்தை சொல்லுகிறது, அந்த பரிசுத்த ஆவியானவர் தம்மிடத்துல வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நிச்சயமாக அருளுகிற தேவனாய் இருக்கிறார். Those who seek ask the Holy Spirit truly will give to them. அப்போஸ்தலர் 5:32 சொல்லுகிறது, Acts of Apostles 5:32. அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு அருளி செய்கிற தேவனாய் So when இருக்கிறார். they been obedient, the Holy Spirit has been put to them. அப்போஸ்தலர் 5:32. Shall we read that word 5:32? அவருக்கு சாட்சிகளாயிருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். ஆமென். அல்லேலூயா. Here it says this, and we are as witness of these things, and so is also the Holy Ghost, whom God hath given to them that obey him.
தமக்கு தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியானவர். God has given the Holy Spirit because of the people, those who have been obeyed to Him. சோ பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது வருகிறாராம்? When the Holy Spirit comes, எந்த ஒரு மனிதன் கீழ்ப்படுகிறானோ அந்த மனிதனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் when இருக்கிறார். a man is obedient, then the Holy Spirit comes to him. சொல்ற பேச்சை கேட்கிறவங்க கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். They when disciplined, they obeyed, he will care. நீ என்ன சொல்றது, நீ சொல்றதெல்லாம் என்னால செய்ய முடியுமா அப்படின்றவங்க கிட்ட கிடையாது. So when we ask some things, what you say, I cannot do it, then you cannot say that Holy Spirit is with them. எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றவங்க கிட்ட கூட கிடையாது. So when a person says that I know everything, and then Holy Spirit will not. நாங்க எவ்வளவு பார்த்திருக்கோம் தெரியுமா, இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு பெருமையா பேசுறாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட கூட கிடையாது. With the pride persons or the proudly, they say that I know, I have seen many things. No, those people, the Holy Spirit will not dwell. வசனம் தெளிவாய் சொல்கிறது, கீழ்ப்படுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் பெரியவர். The word of God clearly says that who has been obedient, for them the Holy Spirit is given. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நிலை கொண்டு இருக்கிறார். When we obey to God, then automatically the Holy Spirit will dwell. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து அதன்படி நடக்கிறவர்களிடத்திலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். When a person obeys to the word of God, automatically the Holy Spirit will be with them. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு இதை புறம்பே தள்ளிவிட்டு தன்னுடைய சுயத்திலே நடக்கிறவர்களிடத்திலே ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. When you don't obey or follow the word of God and you despise the word of God, in that person the Holy Spirit will not dwell. Hallelujah. 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 ஐயா, தேவனாகிய கர்த்தர் சிம்சோனிடத்துல ரொம்ப வைராகியமா இருந்தாரு. ஆனா அவன் எப்ப கீழ்ப்படியாம போனானோ அப்பவே பரிசுத்த ஆவியானவர் எடுத்துட்டாரு. So when God has worked with Samson, it was very, very strongly, but when he disobeyed, automatically the Holy Spirit has left him. Hallelujah. 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 So பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எப்படி கிடைக்கிறார் பாத்தீங்களா? கீழ்ப்படிதல் இருந்தாதான் பரிசுத்த ஆவியானவர் கிடைக்கிறார். How the Holy Spirit will give to us when we obey to him. நம்மை நாம அதிக நேரத்துல நாம் நிதானிக்க வேண்டாம், கர்த்தருக்கு எல்லா இடத்திலும் கீழ்ப்படிகிறேனா? So we have to analyze ourselves and கர்த்தருடைய whether I have been obeying to God in all things. கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் கீழ்ப்படிந்து நடக்கிறேனா? When I are be obeying according to the word of God. ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பான்னு சொன்னால் அவன் கர்த்தருக்காக காத்திருக்கிறவனா இருப்பான். So if a man lives according to the word of God, you can say that he is obeying and waiting upon God. ஆண்டவருடைய சமூகத்திலே பரிசுத்த ஆவியானவருக்காக ஒவ்வொரு நாளும் அவன் வேண்டுதல் செய்து அந்த பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை பெற்றுக்கொள்கிறவனாய் காணப்படுவான். Every day he sits in the presence of God and he waits upon the Holy Spirit and the strength of the Holy Spirit he receives. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கணுங்க. Every day we have to seek the Lord and say, ask him, I need the Holy Spirit. அப்படி ஜெபிக்கும்போது தான் நமக்குள்ள கீழ்ப்படிதல் ஆவியானது உண்டாகும். So when we pray like that, when we seek like that, automatically the obedient will come and the Holy Spirit will dwell. So போனை எப்படி நாம ரெகுலரா சார்ஜ் போடுறோமோ, டெய்லி சார்ஜ் இறங்கும் போதெல்லாம் நாம எப்போ போனுக்கு சார்ஜ் போடுறோமோ, அது போல ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாரும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் காலையில ஆண்டவர் முதல்ல வரவேற்கணும். Every day in the morning as we charge our mobile, when it discharges, again we charge. Same way we have to seek God and ask God that I need the Holy Spirit every day to dwell in my life. அந்த பரிசுத்த ஆவியானுடைய பலன் இல்லாம அந்த நாள் முழுவதும் ஒண்ணுமே நம்மளால செய்ய முடியாது. We could not do anything unless and until we have the strength of the Holy Spirit. அவர்தான் நமக்கு டீச் பண்ண முடியும். He alone can teach us. அவர்தான் நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்க முடியும். He alone can teach us. பாதை இது சரியான பாதை என்று சொல்லி அவர் மாத்திரம் தான் சொல்லி கொடுக்க He முடியும். alone can guide us. This is the right way you have to go. Hallelujah. 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 So எனக்கு பலன் வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் மிக மிக அவசியம். So if you need this strength, mean the Holy Spirit is very, very essential. அந்த பரிசுத்த ஆவியானவர் மட்டும் தான் என்னை பலப்படுத்த முடியும். The Holy Spirit alone can strengthen. அந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி நான் பெற்றுக்கொள்ளணும் சொன்னா, How do I receive the Holy Spirit? அவருக்காக காத்திருக்கணும். I have to wait upon the Lord. அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நான் வேண்டுதலோடு நான் ஜெபிக்கணும். I have to pray to seek the Holy Spirit. அந்த பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். To obey the word of God to help to get this Holy Spirit. Hallelujah. 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 அடுத்ததாக நம்முடைய தேவன் எப்படி நமக்கு பலன் கொடுக்கிறார் என்று சொன்னால் சங்கீதம் 138:3 நாம் வாசிப்போம். சங்கீதம் 138:3. Gives the strength. You can read it in Psalm 138 verse 3. சங்கீதம் 138:3. 138:3.
ஆமென். In the day when I cried, though, and swearest me and strengthens me with strength in my soul. ஆமென். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். In the day I cried, God strengthens me. So, நம்ம முதலாவது பார்த்த நம்முடைய தேவன் எப்படி நம்மை பலப்படுத்துறார்னா பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்மை பலப்படுத்துகிறார். Now, first we have seen that how God strengthened me through the Holy Spirit. இரண்டாவதாக சொல்லுகிறது நம்முடைய தேவன் எப்படி நம்மை பலப்படுத்துகிறார்னு சொன்னால் அவரை கூப்பிடும்போது நம்மை பலப்படுத்துகிறவராய் Secondly, இருக்கிறார். how God strengthens us when we call upon Him, He strengthens us. அல்லேலூயா. Hallelujah. கூப்பிட்டாதான் பலன் கிடைக்கும். So when we call, we'll receive the strength. அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடும்போது அவரை துதிக்கும் போது அந்த பலன் நமக்குள்ளாக கிரியை When we செய்ய call ஆரம்பிக்கும். upon His name, when we exalt His name, then the Holy Spirit will come. சிறைச்சாலையிலே பவுலையும் சீலாவையும் அடித்து அவர்களை அந்த சங்கிலிகளினாலே தொங்க விட்டு விட்டார்கள். In the prison, the Paul and Silas, they have been hanged by chains. எதுவுமே செய்ய முடியாது. They could not do anything. அவர்களை அடித்து அந்த சங்கிலியிலே மாட்டிட்டாங்க. So they have been beaten and they have been chained up. பலனே கிடையாது. They do not have the strength. ஆனால் அவர்கள் அந்த நேரத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள். At that time they started to praise. கர்த்தரை நோக்கி கூப்பிட They ஆரம்பித்தார்கள். started to seek God. அந்த கூப்பிடுதலின் சத்தம் சிறைச்சாலையை அதிர ஆரம்பித்தது. So the strength of the seeking of God has been more powerful and it has been heard in this prison. நான் சோர்ந்து போகும் பொழுது, When you have been more tired, நான் உடைந்து போகும் பொழுது, when you have been broken, அப்போதான் நம்ம அதிகமா கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். then only we can seek God more. ஆண்டவரே, எனக்கு கூப்பிடுவதற்கு என் நாவெல்லாம் வறண்டு போய்விட்டது, என்னால துதிக்க கூட முடியாதுன்னு சொல்லாதீங்க. Don't say that, Lord, I'm in much or dried, my thoughts are very dried, I cannot able to ask. என்னுடைய கண்ணீர் எல்லாம் வற்றி போய்விட்டது, எனக்கு பலனே இல்லைன்னு சொல்லாதீங்க. Don't say that there is no tears in my, everything is dried up, I cannot. அந்த தொண்டை தண்ணீரானது வற்றுவதற்குள்ளாக, கண்ணீர் வற்றுவதற்குள்ளாக உன்னுடைய பலவீனத்தில் நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்து சொன்னால் உனக்கு முன்பதாய் கட்டப்பட்டிருக்கிற எல்லா சங்கிலிகளையும் கர்த்தர் உடைக்கிறவராய் இருக்கிறார். Hallelujah. Before the water and the eyes are dried up, when your weakness, when you call upon Lord, God will break all your chains off. அதை தான் சொல்லுகிறான் சங்கீதக்காரன், நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். That's what the psalmist says here, is that in the days of when I cried, God heard me. என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். And He has strengthened me with strength in my soul. என்ன நீங்க தைரியப்படுத்தி இருக்கிறீங்க. God has strengthened me. என்ன தைரியப்படுத்தி இருக்கிறீங்க. God has given me the courage. எனக்கு தைரியமே இல்லப்பா. Lord, I am not a courageous. நான் முன்னேறி எப்படி போறதுனே எனக்கு தெரியல. I do not know how to do that. Go. பின்னாடி சவுல் துரத்துகிறான். Because the back of me, Saul has been behind நான் me. பெற்றெடுத்த அப்சலோம் துரத்துகிறான். My son Absalom is behind me. நான் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர் ஜனங்களும் என்னை துரத்துகிறார்கள். Wherever I go, the people in that place have been behind me. எங்க போய் நிக்கிறது எனக்கு I தெரியல. do not know where I could stand. எனக்கு தைரியமே இல்லாம I do not போச்சு. have the courage of God. அந்த தைரியம் இல்லாத சூழ்நிலை நான் உங்களை நோக்கி கூப்பிடுறேன். Lord, in that midst of this, I am seeking you. என்னை பலப்படுத்த உங்களால மட்டும் தான் God, to முடியும். strengthen me, you alone can strengthen me. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஒரு மூன்று காரியத்தை மாத்திரம் பார்த்து நான் நிறைவு செய்வோம். So third things we will see. எப்படி அவரை கூப்பிடணும்? How we have to call upon Him. சங்கீதம் 119 வசனத்தை வாசிக்கலாம். So we சங்கீதம் turn to Psalm 119 verse 145. சங்கீதம் 119 145. ஆமென். முழு இருதயத்தோடு உம்மை நான் என்ன பண்றேன்? கூப்பிடுறேன். I cried with my whole heart, hear me. அறகுறையான இதயத்தோட இல்ல. It is not half felt. என்னுடைய பாதி இருதயம் ஆலயத்திலையும் பாதி இருதயம் வேற இடத்துல வச்சு நான் கூப்பிடல. Lord, I never call upon you with half heart in the church and half heart outside. நான் என் முழு இருதயத்தோட உங்களை கூப்பிடுறேன். Full heart, with fullness of heart, I call upon you. கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு எப்ப பலன் கொடுக்கறாருன்னு சொன்னா, when God gives strength to a person, அவரை கூப்பிடும்போது பலன் கொடுக்கறாரு. when He calls upon you, அந்த கூப்பிடுதல் எப்படி இருக்க வேண்டும் என்றால், how should be His call? முழு இருதயத்தோட கூப்பிடணும். From the fullness of heart He has to ask. அந்த முழு இருதயத்தோட நான் கூப்பிட்டேன்னு சொன்னா கர்த்தர் எனக்கு பலத்தை நிச்சயமா தருவார். When He calls from the fullness of heart, Lord will surely give to him. Hallelujah. 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 Hallelujah.
சில நேரத்துல நம்ம ஒரு மனிதர்களை கூப்பிட்டோன்னு சொன்னா அவங்க நம்ம கண்ணுக்கு பார்த்துட்டு தான் இருப்பாங்க, ஆனா அவங்க நம்மள தான் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களால கெஸ் பண்ணவே முடியாது. When we see people, when we call them, they think that they will see that, but they do not understand that we are calling them. அப்படின்னா என்ன, அவங்க நம்மள தான் பார்க்கறாங்க, ஆனா அவங்களுடைய இருதயம் வேற எங்கேயோ எதையோ. They have been seeing us, watching us, but their hearts are in a different place. அதுதான் கர்த்தருடைய சமூகத்திலே ஆலயத்துல வரும்பொழுது நான் ஆலயத்துக்கு வந்துட்டேன்னா அப்பாவை மட்டும் தான் பார்க்கணும். So when we come to the presence of God's presence, we have to seek only God alone. என்னுடைய தனிப்பட்ட ஜெபமாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட ஜெபத்துல இருதயம் முழுமையா அப்பா கிட்ட இருக்கணும். So in my personal prayer also, my whole heart should seek Abba Father. ஏதோ ஒரு கடமைக்காக ஒரு மணி நேரம் ஜெபிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் கிடையாது. For name's sake, for 1 hour we have prayed, it's not so. முழு இருதயத்தோட அப்பாவை நோக்கி கூப்பிடும் பொழுதுதான் Whole heart we have to seek our Father. கர்த்தர் நமக்கு பலனை கொடுக்கிறவராய் God will இருக்கிறார். give the strength to us. அல்லேலூயா. அதே சங்கீதம் 119 147 வசனத்தை வாசிங்க. 119 147. 147. வசனத்துக்கு காத்திருக்கிறேன். ஆமென். அதிகாலையில் எழுந்து உமக்கு நேராக நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறேன். The Bible says like this, I prevented the dawnings of the morning and cried. அதிகாலையில எழுந்து, In the early morning, dawn. அதிகாலையில என்ன நேரம்? Early morning is what time? ஏர்லி மார்னிங், அதாவது அதிகாலை 10 மணிக்கு எழுந்து நான் கூப்பிடுறேன். So it's not the early morning at 10 o'clock I am cried and I call upon him. அப்படியா? No, அது கிடையாது. not so. 3 o'clock 4 o'clock தான் அதிகாலை. 3 a.m., 4 a.m. அந்த ஜாமத்துல தான் இயேசு கடலின் மேல நடந்து வந்தார். So that is the time when Jesus walked on the sea. அவங்க ஆண்டவரை கூப்பிடாதனால தான் அது இயேசு என்று தெரியாதபடிக்கு அவர்கள் அலறினார்கள். So the disciples have been frightened. They did not know it is Jesus. அந்த அதிகாலை நேரத்துல தான் நல்ல தூக்கம் வரும். So in the early morning hours only we have a deep sleep. அந்த அதிகாலை நேரத்துல தான் பயங்கரமான கனவுகளும் வரும். So in the morning hours only we have a lot of dreams and all. நாம அந்த அதிகாலை நேரத்தை ஆண்டவரோட ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா, when we spend the early dawn time with God, கர்த்தர் அந்த பிரச்சனைகளின் மத்தியிலே நடந்து வந்து நம்மோடு பேசுகிறதான காரியத்தை நம்மால் பார்க்க முடியும். so in the midst of the problems, in the midst of like the sea, God will come and speak to us and guide us. ஏன்னா இயேசு அந்த போராட்டத்தின் அந்த அலைகள் கொந்தளிக்கிறதான பிரச்சனையின் மத்தியில தான் படகுக்கு நேராக சீஷர்களுக்கு நேராக நடந்து வந்தார். In the midst of the problems only Jesus has been walking on the sea and traveling towards the boat. அவர்கள் அதை இயேசு என்பதை அவர்கள் They அறியாதிருந்தார்கள். did not know that Jesus is walking, ஏன்னா அவங்க அதிகாலையில ஆண்டவரோட உறவு கொஞ்சம் கட் பண்ணிட்டாங்க. because they do not have that morning intimacy with God, fellowship with God. இந்த அதிகாலை நேரத்துல ஆண்டவரை சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது கர்த்தர் நிச்சயமா எனக்கு பலனை கொடுக்கிறவராய் In the இருக்கிறார். early morning when we shout and ask God, seek God, He will hear. அதிகாலை நேரத்துல நமக்கு டிஸ்டர்பன்ஸே இருக்காதுங்க. There will not be a disturbance in the early morning. அந்த அதிகாலை நேரத்துல ஆண்டவருடைய சத்தம் நமக்கு தெளிவாக கேட்கும். Or in the early morning when God speaks, we can clearly understand what He says. அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதம் 88:1 சொல்லுகிறான், இரவும் பகலும் உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். In Psalm 88, psalmist says like this, the day and the night I call upon you. இரவும் பகலும் உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். I am calling upon you day and night. ஏனா இரவும் பகலும் நோக்கி கூப்பிடுறேன்? Why I am calling day and night? எனக்கு அவர் பலன் கண்டிப்பா வேணும். Because I need a strength